32வது அதிகாரம் இன்னா செய்யாமை. இதுக்கு அகிம்சைன்னு பேர். அகிம்சைக்கு நல்ல ஒரு தமிழ் சொல் இன்னா செய்யாமை. ஹிம்சைங்கிறது என்ன? இன்னா செய்தல், மற்றவங்களுக்கு இடையூறாக இருத்தல், இடைஞ்சல் செய்தல், மற்றவங்களுக்கு துன்பம் தருதல். எப்படியெல்லாம் துன்பந்தங்கள் தராங்க. செய்தல்ங்கிறீங்களே, எப்படின்னா உடம்பால் செய்கிறாங்க, கை காலை வச்சுட்டு சும்மா இருக்கிறதில்ல, அவங்க காரியங்களில், அவங்க கர்மத்தில், அவங்களுடைய நடவடிக்கைகளை, செயலில், அவங்க தொழிலில், அவங்க செய்கிற வேலையில் மற்றவங்களுக்கு இன்னல் கொடுக்குறாங்க. சில பேர் பேச்சால் இன்னல் தராங்க, உடம்பால் இல்லாமல் பேச்சால். ஒரு சில பேர் மனசால் இன்னல் தராங்க. அப்போ மனசு, வாய், உடம்பு. உடம்பால் என்னென்ன இன்னல் தராங்க அப்படின்னு பெரிய இன்னல்லாம் வேண்டாம். சில பேருக்கு ஒரு பஸ்ஸு இது மாதிரியான ஒரு பொது போக்கு போகிற இடத்துல இடைஞ்சலாக இருப்பாங்க. முன்னாடி நகர்ந்து போங்க சார், பின்னாடி ஏறுறவங்களுக்காக இருப்பாங்கன்னா அவங்க போக மாட்டாங்க. முன்னாடி காலியாக இருக்கும். பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, முன்னாடி நிறைய இருக்கும், போங்க முன்னாடி போக மாட்டாங்க. இங்கே பின்னாடி ஏறுறவங்களுக்கெல்லாம் இடம் இருக்காது. அப்புறம் கீழே ஒருத்தர் வயசான பாட்டியோ ஒரு குழந்தை, கை குழந்தை, இதை வச்சுட்டு ஏறணும்னு காத்திருப்பாங்க. படிக்கட்டில் இருப்பாங்க, ஆனால் உள்ள இடம் இருக்கும். இப்படி கூட இடைஞ்சல் இருக்குது. இது ஒரு ஹிம்சை. இதெல்லாம் பெரிய விஷயமா நினச்சிக்காதீங்க. இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த அளவு இது இங்கேருந்து ஆரம்பிக்குது ஹிம்சை. நிர்வாகம்னு சொல்லி ஒரு பெரிய பதவியை கொடுத்து, தங்கிறதுக்கு ஒரு பெரிய பங்களா கொடுத்து, 10-15 கார்களை கொடுத்து, எண்ணிக்கையற்ற சேவர்களை உங்களுக்கு கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து, நம்ம மந்திரிகள்னு ஆக்கி வச்சா அவங்க என்ன செய்கிறாங்க? எத்தனை பேர் இன்னல் தராங்க தெரியுங்களா? ஒரு சின்ன சொல்லால், அவங்க செய்கிற முடிவினால், அவங்க தனக்கு செல்வம் சேரணும், புகழ் சேரணும், மற்றவன் அழிக்கணும் இன்னொரு கட்சிங்கிறதுனால அவங்க எடுக்கின்ற ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு எண்ணமும் எத்தனை லட்சம் பேரை இம்சைப்படுத்துது தெரியுங்களா? மது பழக்கம் அது அரசு எடுத்து நடத்துதுன்னா இதை விட ஒரு கொடுமையான ஒரு அரசியல் இருக்க முடியுமா? எப்படி மனசு வருதுங்க? மக்கள் தலைவன்னு சொல்லி கொண்டு போயிட்டு, ராஜான்னு கொண்டு போயிட்டு, உன்னை குடிமக்கள் உன்னை நம்பி வாழறாங்கன்னு சொல்லி, உன் கண் அசைவில் எல்லாரும் நன்மை அடையலாம், உன்னுடைய ஒரு சின்ன ஒரு ஆணையினால் லட்சக்கணக்கான மக்கள் சுகமாக வாழ முடியும்னு அப்பேற்பட்ட ஒரு நிலையில் வச்சோம்னா, அற்பமான பேச்சும் தனக்கு மட்டுமே சுகம் தரக்கூடியதை வைத்து இன்றைக்கி எத்தனை குடும்பங்களில் பண கஷ்டம், மன கஷ்டம், மன உறவு, ஒழுக்கமின்மை. அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்தார்னா பெண் குழந்தை எப்படி வளரும்? என்ன மரியாதை கிடைக்கும் அந்த குடும்பத்தில்? அந்த ஆண் பையன் எப்படி வளருவான்? அவன் வீட்டிலே டம்ளரில் மீதி மதுபானம் இருக்குது. அங்கே பேச்சு எல்லாமே இந்த மதுவை பற்றி பேச்சுக்களாக இருக்குது. மது அறிஞ்சு விட்டால் பேசக்கூடாததெல்லாம் பேசுவாங்க. இந்த குடும்பத்தில் சின்ன குழந்தைங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, வளர குழந்தைங்க, அவங்க மனசில் விஷம் பெறாதா? இதெல்லாம் ஹிம்சை இல்லையா? நான் ஒன்றும் செய்யலையே, நான் பாட்டு குடிச்சிட்டு நான் பாட்டு இருக்கிறேன், உங்களுக்கு என்ன கஷ்டங்கிற யாருக்குமே தெரியல. ஒவ்வொரு குடும்பத்திலும் உழைக்கின்ற ஆண், நல்ல இளைஞன், 20-25 வயசில் ஸ்கூல்லே இப்போ ஆரம்பிச்சிடுறாங்க. அது ரொம்ப நினைக்கவே பயமாக இருக்குது. அங்கேருந்து ஆரம்பித்து 50-60 வயசு வரைக்கும் உழைக்கின்றவன் படுத்து கிடக்கிறான். வெக்கமானம் இல்லாமல், உடம்புல துணி இல்லாமல், நடு ரோட்லேயும் அங்கேயும் இங்கேயும் இருந்துக்கிட்டு பேசக்கூடாததெல்லாம் பேசிகிட்டு இருந்தால், இந்த தமிழ்நாட்டில் ஆண்களெல்லாம் இப்படி வாழ்ந்தால் பெண்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க? இங்கே எப்படி ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் உண்டாக முடியும்? இங்கே எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பாங்க ஜனங்க? மக்களுடைய முடிவுகள்லாம் எப்படி ஒழுங்காக இருக்க முடியும்? வாக்கு கொடுக்கணும் தேர்தல்னா எப்படி வாக்கு கொடுப்பாங்க?
எந்த வாக்கு கொடுப்பாங்க? புத்தி வேலை செய்தால் தானே. சீர்தூப்பிக்கு பார்க்கின்றது. அப்போது திட்டமிட்டு சிந்திக்கிற மனசெல்லாம் மோகத்துக்கு வீழ்த்து விட்டு அவங்கள மறக்கடிச்சிட்டு நாம் எதை வேணாலும் செய்து தப்பித்து கொள்ளலாம்னு போட்டி போட்டுக்கு இருக்கிறவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவி எப்படிப்பட்டது அவங்க துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ அவங்களுடைய இன்னாசை நான் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டில் கொண்டு போய் பேச முடியாது. லெஜிஸ்லேட்டிவ்ல அசம்பிளியில் கூட அவங்கள குறை சொல்ல முடியாது, நிரூபிக்கவே முடியாது. யாராவது குற்றத்தை நிரூபித்து இது வரைக்கும் தண்டனை வாங்கியிருக்கிறாங்களா பார்த்தீங்களா? ஆனால் அவங்க சொல்லனாத இம்சையை நமக்கு கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. கல்வி முறையிலையும், சாலைகளிலும், தொழிற்சாலையிலும், குடும்பங்களிலும், எங்கு பார்த்தாலும் கோயிலிலும் வழிபடுகின்ற இடத்துல கூட நிம்மதி இல்லாமல் இருக்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணமே இந்த இன்னா செய்யாமைங்கிறது ஒருத்தருமே கடைபிடிக்கிறது இல்லை. இன்னா செய்வது எதுன்னு அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. இங்கே சொல்கிறாரு எதெல்லாம் இன்னா செய்தல் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்ம பட்டியல் போடணும். அப்படி யாருக்கும் இன்னல் செய்யாமல் வாழ்ந்தால் என்ன கிடைக்கும்? அதுவும் நம்ம யோசிக்கணும். இல்லை, நமக்கு யாருக்கும் இடைஞ்சல் வரக்கூடாது. என் சொல்லால் பல குடும்பங்கள் காப்பாற்றப்படணும். என் எண்ணத்தால் பல பேர் ஆரோக்கியமாக வாழணும், சந்தோஷப்படணும். என்னுடைய வாழ்க்கை முறையினால் மற்றவங்களெல்லாம் சிறப்பாக தன் குடும்பத்தை நடத்தணும். அப்படி ஒவ்வொருத்தரும் நினைஞ்சா அந்த வாழ்க்கை முறை, பேசும் பேச்சு, எண்ணுகின்ற எண்ணம், இந்த மூன்றுமே இம்சை இல்லாமல் இருந்தால் அவனுக்கே எவ்வளோ நல்லது, உலகத்துக்கு எவ்வளோ நல்லது. இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அஹிம்சை மட்டும் இருந்துடுச்சுன்னா அந்த நாட்டுக்கு உலகத்தில் தலை சிறந்த நாடாக இருக்கும். போதுமென்ற மனசு இருக்கும், யாருக்கும் போட்டி போட மாட்டாங்க. நாடு அபகரிக்க இருக்கிறது இருக்காது, எல்லையை அபகரிக்கிறது இருக்காது, இன்னொருத்தர் வீட்டை அபகரிக்கிறது இருக்காது, இன்னொருத்தர் செல்லுமே இருக்காது. இந்த அபகரித்தல்ன்றது எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட நாடு பாரத நாடு. அதுக்கு செய்து காட்டு, உலகத்துக்கு செய்து காட்டினவர் நம்ம மகாத்மா காந்தி. சத்திய சோதனை அப்படின்னு ஒரு தன் வாழ்க்கையே ஒரு புக்கை எழுதியிருக்கிறார். சோதனை பண்ணி பார்க்குறார். இந்த சத்தியத்துக்கு கடைபிடிச்சா வெற்றியா தோல்வியா? அந்த சத்தியங்கிறது அஹிம்சை. கத்தி என்று ரத்தம் என்று இந்த நாட்டை ஒருத்தன் பெரிய பலசாலிகிட்டேருந்து வாங்கி கொடுத்துருக்குறான். அவனுடைய பலத்துக்கு நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. கப்பல் பலம், போர் பலம், அறிவு பலம், பணபலம், அவனுக்கு நாடுகளெல்லாம் பலம் இருக்குது. அவங்ககிட்ட பீரங்கி, துப்பாக்கியெல்லாம் இருக்குது. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. தக்கிலியும் நூலும் பஞ்சும் தான் இருந்தது நம்மக்கிட்ட. இங்கே ஏழைகள் தான் இருந்தாங்க, விவசாயிகள் தான் இருந்தாங்க. அவங்க காருக்கெல்லாம் போய் ஏறினது கிடையாது, ரயில் பார்த்தது கிடையாது, சாலைகள் பண்ணதில்லை. அன்றாடம் இருக்கின்ற எளிமையான மக்கள் அப்பேற்பட்ட சர்வாதிகாரிகளை ஓட ஓட விரட்டினாங்கன்னா அது சத்திய சோதனை தான். அது அகிம்சை கற்ற வெற்றி தான். அந்த அகிம்சையை செய்து காமிச்சு நம்ம கொடுத்துருக்காரு மகாத்மா. இப்போ யாருமே அதை மதிக்கிறதில்லை. அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் சுதந்திர நாள் வரப்போகுது. அது சுதந்திர நாள் சொல்கிறத விட அகிம்சை நாள்னு சொல்லுவோம். சத்திய சோதனை நிரூபிக்கப்பட்ட நாள்னு சொல்லுவோம். இப்போ அந்த அகிம்சையை இவர் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். சிறப்பீனும் செல்வம் பெறினும், சிறப்பீனும் செல்வமும் பெறினும், பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோள். உங்களுக்கு சிறப்பீனும் செல்வமும் பெறினும் அப்படின்றார். உங்களுக்கு கோடி பணம் தரேன், சிறப்புகள் தரேன், கலைமாமணி பட்டம், பத்மபூஷன் பட்டம், இந்த பட்னாகர் அவார்டு, இதெல்லாம் நான் தரேன், சிறப்புகள் தரேன், உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறேன், அதிகாரத்தில் உச்ச இடத்துல கொண்டு போய் மந்திரியாக உட்கார வைக்கிறேன், எந்த வேணா சிறப்பை நான் தரேன், செல்வமும் தரேன். எனக்கு சிறப்பெல்லாம் வேண்டாம், செல்வம் கொடுங்க சார். அவர் சொல்கிறாரு, அப்படி யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட பிறர்க்கின்னா செய்யாமல் மாசற்றார் கோள். அதை விட உயர்வாக இந்த மாசற்றவர்களுடைய குறிக்கோள் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்க இன்னல் செய்யாமல் வாழறது தான் எனக்கு பெரிய செல்வம், எனக்கு பெரிய சிறப்பு, எனக்கு இந்த பட்டம் பதவியெல்லாம் வேண்டாம். என்னால் யாருக்கும் இம்சை இல்லாமல் இருக்கிறேன் பார்த்தீங்களா? என் பேர் இன்ஸ்டாகிராம்லேயே இல்லை, ஃபேஸ்புக்கில் கிடையாது,
என்னை யாரும் எங்கேயும் புகழதில்லை, எனக்கு போஸ்ட் அடித்து ஓட்டுறதில்லை, என்னை பற்றி யாருக்குமே தெரியாது. அதுதான் எனக்கு சிறப்புங்கிறார். இதை விட சிறப்பு ஒன்றுமே கிடையாது. மீது எல்லாமே அவச்சொல்தான். இந்த புகழுக்கும் மோகத்துக்கும் இருக்குது. சிறப்பீனும் செல்வம் பெரினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார்கோள். மாசற்றவர்கள், மனதில் மாசற்றவர்கள் என்ன செய்வாங்க? ஒருத்தர் கூட ஒரு இம்சையை நம்ம கொடுத்துட மாட்டோம். மனதோடு பாவம், அதை நினைத்தாலும் பாபம். மனதோடு கோபம், நினைத்தாலும் பாவம். மெய்யான அன்பே தெய்வீகம் ஆகும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அதில் சொல்கிறார், மனசில் கூட ஒருத்தருக்கு கோபத்தை வச்சுக்காதீங்கிறார். மனசில் கோபம் இருக்குது, நானும் வெளியே ஒன்றும் சொல்லலை. நான் அவங்கள அவங்க அடித்தனா சொன்னேன்னா, அவங்களுக்கு கைப்பிடிச்சி எடுத்தேன்னா, அவங்களுக்கு பொருளை நான் ஒன்றுமே செய்யலையே. நான் வாயால் கூட ஒன்றும் சொல்லுங்க. இந்த மனசில் கோபம் இருக்குதே, அது இருக்குது சார், அதுதான் பாவங்குது. இப்போ பாவம்னா என்னன்னா இப்போ தெரியாது, அடுத்த பிறவியில் தெரியும். ஒரு பாவம் செய்யாதவன் நான் எப்படி கஷ்டப்படுறேன்னா, மனசில் கோபம் வச்சுருந்தேன். மனசில் இருக்கிற கோபம் பாவங்கிறாருங்க. அது ஏதோ பாடலாசி சொல்லதில்லை, வள்ளுவர் சொல்கிறாரு. இந்த குறள் பார்க்க போகிறாங்க. மனதோடு கோபம் வளர்த்தாலும் பாவம். கோபத்தில் நீங்கள் என்ன வேணால் போட்டுங்க, பொறாமை. யாருக்கும் பொறாமை நினைக்காதீங்க. மனசில் யாரையும் கோச்சிக்காதீங்க, யாருக்கும் வஞ்சம் தீக்காதீங்க, நயவஞ்சகமாக பேசி ஒருத்தரை ஏமாத்தாதீங்க, இன்னொருத்தரை அபாண்டமாக பொய் சொல்லி அவங்கள மாட்ட வைக்காதீங்க, அவங்கள அழிஞ்சு போகிறதுக்கு திட்டம் போடாதீங்க. யார்கிட்டையும் யாராவது உங்களுக்கு அப்படி எதாவது உங்களுக்கு சிபாரிசு கேட்டோம்னா, ஆமாம்மா செய்யுங்கன்னு அதையும் கூட செய்யாதீங்க. மற்றவங்களை செய்விக்கவும் தூண்டாதீங்க. நீ சும்மா விடாத, நீ கேளு அப்படின்னு. இதெல்லாம் பெரிய பாவங்கிறாருங்க. இது மனதோடு பாவம், பேசுறதுனால வர பாவம் இல்லை. அதனால் பிறருக்கு இன்னா செய்யாமல் இருக்குதான் மாசற்றார் கோளுங்கிறாரு. அடுத்த சொல்கிறாரு, இருக்குங்களா? 312. கருத்தின்னா செய்தவர் கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோள். இப்போ 2 குறளே மாசற்றார் கோள்னு சொல்கிறார். மன மாசு, மன தூய்மை உடையவன், மனசு அப்படியே வெண்மையாக இருக்குது. நாட் இஸ் ஸ்டிங்க்ட், நிரஞ்சனம். அஞ்சனம்னா கரை, நிரஞ்சனம் தூய்மையான மனசு, வெள்ளை மனசு. அவங்க பேர் மாசற்றார் கோள். அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒருத்தருக்கு கருத்தின்னா செய்தாலும், வஞ்சம் வச்சு திட்டம் போட்டு குழி தோண்டி புதைக்கிறதுக்கு செய்தாலும் கூட அது மறுத்து இவங்க திரும்பி எதுவும் செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் நம்பிக்கை கொடுத்து ஒரு கஷ்டத்தில் இருக்கிறதுனால, எனக்கு பதிலாக நீங்கள் பேரளவில் இருந்து கையெழுத்தெல்லாம் போட்டு நடத்தி கொடுங்க, என் துன்பம் நீங்கின பிறகு உங்களுக்கு சன்மானம் கொடுத்து நான் பண்ணுறேன்னு பிறகு திரும்பி கேட்கும் பொழுது, இது என்னுடைய தான், நான் தான் ப்ரொப்ரைட்டர், நான் தான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் அப்படியே மாறிடுறாங்க. அப்படி அவங்க கருத்து என்ன செய்கிறாங்க? மனம் கருத்து உங்களுக்கு உங்கள் நயவஞ்சகமாக உங்ககிட்டேருந்து பொருளையெல்லாம் திருடிக்கிறாங்க, கூடவே இருந்து குழி பறிக்கிறாங்க, நல்லவங்க மாதிரி நயமாக பேசுகிறாங்க, தேனாக பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட உழைப்பெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் பெருமைன்னு வரும்பொழுது, பொருள்னு வரும்பொழுது நம்மளுக்கு சக்கை மாதிரி போட்டுட்டு அவங்க முழுசாக எடுத்துக்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஒரு முறை ஒரு ஓவிய போட்டியில் என் பேர் கொண்ட இன்னொரு பையன் இருந்தான். 2 பேருமே அந்த அந்த ஓவிய போட்டிக்கு OMW, அதாவது யங் விமன் அசோசியேஷன் என்னும், அங்கே ஓவிய போட்டியில் பரிசு பெற்றது அறிவிக்கிறாங்க. கை தட்டுறாங்க எல்லாம் பலபலன்னு. நான் எழுந்து போகிறதுக்கு முன்னாடி இதே பேர் இருக்கிற இன்னொரு பையன் போயிட்டான். எல்லாரும் முன்னாடி ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, நியூஸ் பேப்பரில் படம்லாம் அந்த வயசில் எப்படி மனசு வருது?
அதுக்கு சம்பந்தமே இல்லாத அவன் பேர் கூப்பிட்டது யாராவது சொன்னோம்னா என் பேரை தானே கூப்பிட்டாங்க, என் பேரை தானே, நான் ஒன்றும் தப்பு செய்யலையே, யார் ஒன்றும் குற்றம் சொல்லவே முடியாதுல்ல. அப்புறம் எல்லாரும் திரும்பி பார்த்தா இவன் தானே போகணும், இவன் போகவே இல்லையே, எழுந்தான் போகாமல் இருந்துட்டானேன்னு. அப்புறம் அவன் நல்லாவே தெரியும் அவனை கூப்பிட்றது அவனை தான், எனது இல்லை அப்படின்னு. எப்படி வருது? அப்போ ஒன்றும் செய்யாமல் இருந்துட்டோம்னா நம்முடைய அந்த திறமை அழிஞ்சு போயிடுதா, நம்ம புகழ் மங்கி போயிடுதா? இல்லை, என்றைக்குமே அவன் தலை சிறந்தாக விளங்குறான். அவனுடைய தொழில் அவனுக்கு வேற யாரும் கிடையாது. பட்டம் பதவியெல்லாம் வந்துட்டு போகும். அதை திருட்டுத்தனமாக அனுபவிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் அவன் இன்னொரு இடத்துல யாராவது வரைஞ்சி காட்டுனுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? எனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை தான் சொல்லுவாள், மூடு இல்லைம்பாங்க. கருத்தின்னா செய்தவை கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றால். மன தூய்மைக்கு உனக்கு வேணுமா? மன தூய்மை வேண்டான்னா நீ திருப்பி அடி, சண்டை போடு, அங்கேயே அவமானப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உற்ற நண்பன் போர்க்களத்தில் அங்கே இருக்கும் பொழுது வடநாட்டில் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்துக்கிறான். அப்புறம் போர்க்களத்தில் 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க, அதில் இறந்து போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த பெண்ணு கணவனை இழந்ததுனால வேற ஊர்லேருந்து பழைக்க வந்துடுறான். அவளுக்கு கண்ணும் போயிடுது. தன் நண்பனை இழந்தவன் இந்த மனைவி, அவனுடைய மனைவி அனாதையாக இருக்கிறதுனால அவளை தங்கச்சின்னு கூட்டிகிட்டு போய் அவன் குழந்தைய எடுத்து வளர்க்குறான். அந்த குழந்தைய அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுது. இப்போ போர்க்களத்தில் இறந்துதான் நினச்சாங்களே, அவன் உயிரோடு இருந்து இன்னொரு கல்யாணம் செய்து சுகமாக வாழறான். இவன் வாழ்நாள் முழுக்க கல்யாணம் பண்ணிக்காம அவனுடைய விட்ட அந்த அபலை மனைவி குருட்டு பெண்ணை அந்த குழந்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். ஊரெல்லாம் சொல்லுது, தங்கச்சின்னு சொல்கிறான், குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான். அவருடைய காதலி மறுத்துடுறா. அந்த நண்பனுடைய மனைவியும் கேவலமாக பேசுகிறா. ஆனால் வாழ்நாள் முழுக்க அதை பொறுத்துக்கிட்டே இருந்தான். மற்றவங்க எவ்வளவுதான் திட்டம் போட்டு செய்தாலும் தன் துன்பத்தை நோன்பாக வாழறவனு இருக்கிறத நம்ம பார்க்குறோம்ல, திரைப்படத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி செய்கிறாரு. செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் பொய்யா விழுமம் தரும். இங்கே மாற்றி சொல்கிறார். ஒருவன் உனக்கு துன்பமே, நீ யாருக்கும் துன்பமே பண்ணலை, செய்யாமல் செற்றார்க்கும், நீ வரைக்கும் எதுவுமே துன்பம் பண்ணல, உண்மை நன்மை தான் பண்ணியிருக்கிறான். கைவிட்டப்பட்ட அபலை பெண்ணை காப்பாற்றி வளர்த்துருக்கிறான். அந்த குழந்தைக்கும் அப்பாவாக இருந்து எல்லாத்தையும் செய்து கொடுக்குறான். இருந்தாலும் மற்றவங்களுக்கு துன்பம் தராங்க. செய்யாமல் செற்றார்க்கும், நாம் எதுவுமே செய்யாமல் இருக்கிறோம். இன்னொருக்கு அவங்க ஜோலிக்கே போகிறதில்ல, அவங்கள பற்றி பேசுறதில்ல. இருந்தாலும் நம்ம வேணுமுன்னே நம்மக்கிட்ட மோதுறாங்க, வேணுமுன்னே நம்மளை துன்பம் கொடுக்குறாங்கன்னு வைங்க அப்படின்னு சொல்கிறார். செய்யாமல் செற்றார்க்கும், நீ இன்னும் அதை செய்திடாதேங்கிறார். செய்தம்னா அவனை விட நீ மோசமாக போயிடுவேங்கிறார். உய்யா விழுமம் தரும், உன் தவம் இழந்து போயிட்டு பழியும் பாவம் உனக்கு வந்துடும்டா. அதனால் பழிக்கு பழி வாங்கிறத விட்டுடு. சரி, அப்போ அவங்கள என்னதான் பண்ணுறதுங்கிறது? நமக்கு துன்பம் கொடுக்குறாங்களே, அபாண்டமாக பேசுகிறாங்களே, எனக்கு உரிய சொத்தையும் பிடிங்கிறாங்களே, என் தொழிலே அபகரிச்சிடுறாங்களே, நான் என்ன பண்ணுறதுன்னா, உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது, அவங்களுக்கு நல்லது செய்யுங்கிறார். மற்றவங்களுக்கு நல்லது செய்தால் பெரிய நல்லது இல்லையா? சாதாரண மக்களுக்கு போய் நல்லதுலாம் பண்ணிங்கன்னா அது அவருக்கு பொழுதுபோகலை அப்படின்னு. ஆனால் உனக்கு தீங்கு செய்து பற்றிய நன்மை, அது பெரிய நன்மையா. ஆச்சரியமாக இருக்குல்ல? நமக்கு ஒத்துக்கலாம் இல்லை? நீங்கள் எவ்வளோ நன்மை செய்தாலும் உனக்கு கெட்டவனுக்கு, உங்களுக்கு துரோகம் பண்ணவனுக்கு நீங்கள் நன்மை செய்தால் அதுதான் உண்மையான நன்மைங்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல், உங்களுக்கு பெரிய துன்பம் கொடுத்த இன்னா செய்தாரை செய்யாமல் செய்தாருக்கு அது சொல்லிட்டோம். இன்னா செய்தாரை ஒருத்தல், உங்களுக்கு ஒருத்தல், அவர் நாண நன்னயம் செய்துவிடல். அவர் நாணுறாரே இல்லையோ, வெளியெல்லாம் நாண மாட்டார், வெக்கங்கட்டத்தனமாக தான் இருப்பார். ஆனால் அவனுக்கு தலை குனியும். அதை போல் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அவனை உங்களுடைய காலில் இருக்கிறதை போட்டு அடிக்கிறத விட
நீதிமன்றத்தில் வழக்க தொடுத்து தீங்கு செய்கிறத விட அவனுக்கு நன்மை செய்கிற பத்தியா, அதை மாதிரி ஒரு அடி உலகத்தில் கிடையாதுங்கிறார். அந்த அடி அவனை திருத்தம். அவன் நாணுகின்றான். அறிவினால் ஆவதுண்டோ ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க? நான் எம்ஏ தமிழ், எம்ஏ ஆங்கிலம், அப்புறம் எம்பிஏ, அப்புறம் ஒரு எம்ஃபில், அப்புறம் ஒரு பிஹெச்டி, அப்புறமா டிப்ளமா இன் ஓரியண்டல் லாங்குவேஜ், டிப்ளமா இன் சான்ஸ்கிரிட்டு அப்படின்னு நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. அப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட்டு எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஆன்லைனில் படிக்கிறது அப்படியே எழுதி படிச்சிருக்கிறாங்க. அப்படி படிச்சிருக்கிறாரு. ஒரு முறை வாட்ஸ்அப்பில் வருது, அவருடைய கேட்டு முன்னாடி ஒரு ஏழை குடும்பம் படுத்து தூங்குறாங்க. இவர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். இதை மாதிரி இம்சை பண்ணுறாங்க, கேட்டு முன்னாடியே இருந்தால் எப்படி அப்படின்னு அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த காலனி மக்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த அந்த அவங்ககிட்டலாம் அவர் புகார் பண்ணுறார். அவங்கெல்லாம் அவங்க கூட சேர்ந்து சண்டை பிடிக்கணுமா. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா மழை கொட்டுன்னு கொட்டுது, பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம், அங்கே சாக்கடையும் ஓடிட்டு, அது பக்கத்தில் சாக்கடை ஓடிட்டு, அப்படியே வீடுகள்லாம் பூந்துச்சியா, தாக முடியல, நாற்றமும் தாங்க முடியல, குழந்தை குட்டிங்களாம் இருக்குது, நான் எங்கேயா போவோம், இங்கே தான் பக்கத்தில் இருந்ததுயா, ஒரு ராத்திரி தான் இருந்தேன், இந்த ஐயா இப்படி திட்டுறாரு, ராத்திரி முழுக்க தொந்தரவு கொடுக்குறாரு, நாயை விட்டு வீட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அவருடைய டிகிரி தான் பார்த்தேன், அந்த விசிட்டிங் கார்டு, ஒரு புக்கு முழுக்க அவருடைய படிப்பு, இப்படி திரும்ப இன்னொரு படிப்பு, இவ்வளோ படிச்சிருக்கிறாரு. படித்தால் மட்டும் போதுமா? பண்பு இல்லையே. அறிவினால் ஆகுவதுண்டோ? இவங்க படித்த படிப்பு பண்டிதத்தன்மையில் என்னடா பிரயோஜனம்? பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கிறேன். அவங்கள வீட்டில் கொண்டாந்து உட்கார வச்சுட்டு, கேட்டுக்கு வெளியே கூட வேண்டாம், கேட்டுக்கு வெளியே உட்கார வச்சா கூட பரவாயில்ல, நிறைய பேர் வீட்டு தின்னே கொடுக்குறாங்க. அப்புறம் நேரம் அவங்களுக்கு போயிட்டு ஏதாவது காஃபி டீ போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த கொரோனா பீரியட்லேயும் மழை காலத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஜனங்க அபலைகள் தெருவில் இருக்கிறவங்க, நான் சொன்னல அந்த மொட்டைங்கிறவங்க, அந்த சந்தில் வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு வீடே கிடையாது. பழைய எம்ஜிஆர் படங்களோ சிவாஜி படங்களோ நடந்ததுன்னா பெரிய பேனர் கட்டுவாங்க, அதுதான் தியேட்டர் தான் பக்கத்தில் இருக்குல்ல, அது பிரைட்டன் சந்து தானே அது பேர். அந்த ஷீட்டை கிழிச்சிட்டு அதை ஒரு 4 முனையும் கட்டி சணல் கயிறை எங்கேயாவது பொறுக்கிட்டு நம்ம வீட்டு கூரையில் நான் ஏறி அதை மூங்கலில் கட்டி என்ன கட்டி அது இறக்கணும். அப்புறம் இந்த பக்கத்தில் செங்கல்ல போட்டு கீழே தொங்க விட்டுடணும். அது ஒரு சாய்வு இருக்கும். அந்த சாய்வில் மழை வெள்ளம் போகும், நாய்களும் ஈரமாக நனைஞ்சு படபடன்னு அங்கே அந்த அந்த ஷெட்டுக்குள்ளே தான், அதுக்குள்ளே அந்த மொட்டை படுத்துட்டு இருக்கு. அதனுடைய பானை, அந்த அடுப்பு, அந்த மாவு அரைச்சி விட்டது, இதெல்லாம் அங்கே இருக்கும். அங்கே தான் படுத்துட்டு இருக்கிறாங்க. யாருமே அந்த சந்தில் அவங்கள அடித்து துரத்தலை, இது அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லலை. ஒரு பெண்ணு தானே, அவங்களுக்கு இந்த ருது காலம், மலை ஜலம் கழிக்கணும், குளிக்கணும், எங்கே போகும், வீடு இல்லை, எப்படி வாழ்க்கையை துன்பப்படுத்திருக்கோம். ஆனால் அந்த ஊர் ஜனங்க யாரையுமே நொந்துக்கலை, எல்லாரும் மரியாதை கொடுத்து, எல்லார் வீட்லையும் அன்னம் தானம் கொடுத்து அவங்கள பத்திரமாக தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த தெருவில் இருந்திருக்க முடியாது, நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. இதையே ஒரு பங்களா இருக்கிற தெருவில் அவங்க வாழ முடியுமா? படித்த பண்டிதர்களுக்கு தெருவில் வாழ முடியுமா? இந்த ஏழைப்பாழங்கிட்ட தானே இருக்கிறாங்க. அதனால் சொல்கிறாரு, அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய்கள். இப்போ பாருங்கள், தனக்கே ஒன்றை இடம் இல்லாமல் இந்த ஷீட்டு மழை கொட்டுன்னு கொட்டுது, அந்த தார்பாயில் கொட்டுது, அதில் ஈரம் நனைஞ்சு ஒரு சொட்டுன்னு விழுது, அதை ஓரமாக படுத்துட்ருக்கேன். அதில் ஒரு நாய் உள்ளே உதறிட்டு அதையும் படுக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அது அறிவற்றவர்கிட்ட கூட அந்த அன்பு இருக்கிறத பார்க்குறோம். பிரிதின் நோய் தன்னோய் போல். இன்னொருத்தன் கஷ்டப்பட்டா அது நான் கஷ்டப்பட்டா மாதிரி
எவன் உணர்றானோ அதுதான் சிறந்த கல்விங்கிறார். இந்த கல்வி கொடுக்கலன்னா அந்த கல்வி ஒரு யூஸும் கிடையாது. அந்த கல்வி கல்வியே இல்லைங்கிறார். அடுத்த குறள் போவோம். 317. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. நான் சொன்னேன் இல்லையா, மனதோடு கோபம், நினைத்தாலும் பாபம். சில பேர் சொல்றாங்க, 2 வார்த்தை திட்டிடுங்க, கையால் அடைங்க, தயவுசெய்து இந்த கோபத்தை என் மேலே கோபம் காட்டாதீங்க, கடுகடுப்பாக இருக்காதீங்க, கொஞ்சம் சிரிங்க, மன்னிச்சிடுங்க, செய்யாத பாவம், ஏன் என்னை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, சித்திரவதை பண்ணுறீங்க. அவர் ஒன்றும் பேச நான் என்ன பேசுகிறேன்னா திட்டினா யாராவது கேட்பாங்க, ஏன் சார் இன்னும் சொல்கிறாங்க சார், என்ன சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் ஒரு வார்த்தை பேசலை சார், கை நீட்டி அடித்ததில்லை சார். மனதில் இருக்கிறது தான். சில பேர் மனதில் இருக்கின்ற கோபம், ஒரு ஆஃபீஸராக இருந்துட்டான்னு வைங்க, அங்கே இருக்கிற வேலை செய்கிற சிப்பந்திகள் அது 20-25 பேர் கதி என்ன ஆகுன்னு நினைக்கிறேன். எப்படா அது வீடு போவோன்னு இருப்பாங்க. அங்கே போனால் அங்கே மனசில் வீட்டில் இருக்கவங்க ஒரு கோபமோ ஒரு பொறாமையோ சந்தேகமோ இருந்தா வந்த உடனே சந்தேகத்தோட ஒரு கேள்வி எப்படி இருக்கும்? அதுக்கு நரகத்துக்கே போயிடலாம் போல் இருக்கு. என்னை வேல் பாய்ச்சி கொல்லுங்க, எனக்கு என் மேலே வெந்நீரை கொட்டுங்க, நெருப்பை கொட்டுங்க, தாங்கிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி மனதில் வச்சுட்டு கோபமோ வன்மமோ பொறாமையோ சந்தேகமோ வேண்டாம் அப்படிங்கிறார். மனத்தானும் மானா செய்யாமை. மற்றவங்களை இம்சை மனசால கூட நினைக்காதீங்க, அதுதான் மிக கொடியதுங்கிறார். எனைத்தானும் எஞ்ஞான்றும், யாராக இருந்தாலும் எப்பொழுதும், எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும், எந்த நிலையில் நீ வாழ்ந்தாலும், எஞ்ஞான்றும் எப்பொழுதும், உங்களுக்கு பலமெல்லாம் இருக்கும் பொழுது, எனைத்தானும் எஞ்ஞானம்னா நீங்கள் எவ்வளோ பலசாலியாகவும் பெரிய பணக்காரனாகவும் செல்வந்தனாகவும் உங்கள் ஒரு சொல்லுக்கே 4 பேர் அடித்து நொறுக்கிற மாதிரி எதையும் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் அப்போ தான் நீ மனதால் கூட இந்த மற்றது இன்னா செய்வதை விட்டுடணும் அப்படிங்கிறார். தன்னுயிருக்கு இன்னாமை தான் அறிவான் என்கொலோ மண்ணுயிருக்கு இன்னா செயல். இப்படி என்ன செய்துட்டேன் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு துன்பம் கொடுத்துட்டேன், இம்சை கொடுத்துட்டேன், இம்சை எப்போ பாரு என்ன இம்சை கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்குங்களே அப்படின்னு. என்னது இம்சைங்கிறார்? தன்னுயிருக்கு இன்னாமை தான் அறிவான். உனக்கு எது இம்சைன்னு உனக்கு தெரியுது இல்லை, இதெல்லாம் உனக்கு இம்சைப்பா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியும் சார், அதைத்தான் நீ மற்றவங்களுக்கு செய்கிற, உனக்கு செய்த எப்படி இருக்கும்னு கேட்பாங்க சில பேர். நீ அவங்க செய்கிறிய உனக்கு செய்த எப்படி இருக்கும் அப்படின்னு. செய்துருவாங்களா பார்க்கலாமே அப்படின்பா. அப்போது தனக்கு என்ன இம்சைன்னு தெரியுதில்ல, அதுதான் தன்னுயிருக்கு இன்னாமை தான் அறிவான். தனக்கு எது துக்கம் தரும், எது துன்பம் தரும், எனக்கு எது கோபத்தை உண்டாக்கும், எனக்கு எதுக்கு அவமானத்தை உண்டாக்கும், எப்பொழுது எனக்கு பொறாமையை உண்டாக்கும், எப்பொழுது எனக்கு பயத்தை உண்டாக்கும்னு எனக்கு தெரியுது. அப்போது நான் மற்றவங்களுக்கு அதை செய்யக்கூடாது இல்லை. உனக்கு தெரியலன்னு எப்படி சொல்லுவேன்? இது பயம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது சார், பொய். இதனால் கோவப்பட்டுருவாங்கன்னு எனக்கு தெரியாது சார், இதனால் அவங்க எரிச்சல் அடைவாங்கன்னு எனக்கு தெரியாது சார், அப்படி சொல்லாது. உனக்கு தெரியும் எது பயம் தரும், எது கோபத்தை உண்டாக்கும், எது துன்பத்தை உண்டாக்கும், எது வருத்தத்தை உண்டாக்கும், எது அவமானத்தை உண்டாக்கும், எது ஒன்று சாகிறது அளவுக்கு ஒன்று துரத்துங்கிறது உனக்கு தெரியும் இல்லை. தெரிந்தும் அதையே தான் மற்றவங்களுக்கு செய்கிறியே. உனக்கு தெரியலேன்னு மட்டும் சொல்லாதீங்க. தன்னுயிருக்கு இன்னாமை தான் அறிவான் என்கொலோ மண்ணுயிருக்கு இன்னா செயல். அவன் இன்னும் மற்றவங்களுக்கு என்ன செய்யுது என்னன்னு நான் சொல்லுவேன். எப்படி தெரியலேன்னு அவன் சொன்னால் நான் எப்படி ஒத்துக்க முடியும்? யாருக்கு தான் தெரியாது? இதெல்லாம் எழுதி வைப்பாங்களா? உங்களுக்கு பொய் சொன்னால் பிடிக்குமா சார்? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களை அடித்தா பிடிக்குமா சார்? எல்லாருக்கும் தெரியுது என்னை அடித்தால் பிடிக்காது, என்னோட பொய் சொன்னால் பிடிக்காது, என் பொருளை அபகரித்தால் பிடிக்காது, என்னை அவமானப்படுத்தினால் பிடிக்காதுன்னு தெரியுதில்லை. அப்போ தெரிஞ்சு தானே மற்றவங்களுக்கு செய்கிறேன். அப்படி செய்தால் என்ன ஆகும்? கடைசியில் சொல்கிறார், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா
பிற்பகல் தாமே வரும். அதனால் தப்பிச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒருத்தருக்கு இம்சை நீங்கள் கடுகளவு செய்தாலும் அது மலை போல உன்னை வந்து பிற்பகல் தானே விடும். பிற்பகல்னா இந்த பிறவிலையோ இந்த பிறவியில் கடைசியிலையோ அல்லது அடுத்த பிறவிலையோ கட்டாயம் பிற்பகல். முற்பகல் என்ன செய்கிறியோ அது பிற்பகல் வரும். அதுக்கு விளைவுகள் இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாது. அது பாப புண்ணியம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பாப புண்ணியம்னு நம்ம பேசியிருக்கிறோம். அதனால் இன்னா செய்துட்டு எல்லாருமே தப்பிச்சிட முடியாது. உங்களுக்கு கட்டாயம் அதனுடைய பிற்பகலுங்கிறது இன்னொரு நாள். அது கட்டாயம் உனக்கு வரும். அது எப்படி வரும்? நீ கடுகளவு செய்தாலும் அது மலையளவு வந்து தாக்கும். உன்னால் தாங்க முடியாத அளவுக்கு அது துன்பம் தரும். ஆனால் அதுவே கடுகளவே தர்மம் செய்தாலும் அது தலையையும் காப்பாற்றும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். மலை போலே வரும் சோதனையாகும், பனி போலே நீங்கிவிடும். தர்மம், ஒரு சின்ன தர்மம் செய்து வாழ்க்கை முழுக்க உன்னால் என்ன பெருசாக தர்மம் பண்ண முடியும்? ஒரு ஏழை பொம்பளை என்ன பண்ணியிருக்க முடியும்? ஒரு சாதாரண செங்கோல் அவன் என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்தில் அவன் இம்சை பண்ணாமல் வாழ்ந்தான் பாருங்க, விட்டு கொடுத்து வாழ்ந்தான் பாருங்க. அவன் பெருசாக தர்மம் செய்யலை. ஆனால் மலை போலே வரும் துன்பங்கள் யாவும் பனி போல் நீங்கிவிடும். செய்த தர்மம் தலை காக்கும். இந்த தர்மங்கிறது ஸ்வதர்மம். யாருக்கும் இன்னா செய்யாமல் வாழ்தல். அதில் ரெண்டு இன்னைக்கு பார்த்தோம், தவமும் இன்னா செய்யாமும் கூடா ஒழுக்கத்தையும் நம்ம பார்த்தோம். இன்றொரு நிறைவு செய்வோம். அடுத்து வேறு ஒரு தலைப்பில் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம்.